45 33 24 -22 9 சரி. பிரைன் ஆக்டிவ் நிறைய இதான் இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்துச்சு. அது மெமரியும் இம்ப்ரூவ் ஆகும். மற்றது ஒரு சின்ன ஒரு என்னென்ன சங்கடம் மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா, உடனேயே நாங்கள் குடும்பத்தில் வந்த உடனேயே எங்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து ஃபோன் கால்கள் வந்தது. எம்பிபி அப்படி வந்து கிளிநொச்சி அந்த அலரி மாளிகையில் கப் அடிக்கிறோம், அந்த பிகில் கப்பு கவனம் என்ற மாதிரி பள்ளிக்கூடத்தால் எந்த ஒரு எதுவுமே இல்லாவே இந்த மௌனமும் நாங்களும் எதுவுமே கேட்குவாங்க. 5,54,500 பேர் 500 8 நிமிடத்திலே மிக குறுகிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ரூபா பிரகாஷ். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே தற்பொழுது யூசிமஸ் என்று சொல்லப்படுகின்ற அபக்கஸ் மனக்கடின போட்டியானது சாதனை மிகுந்த ஒரு போட்டியை நிறைவு செய்திருக்கின்றது. இந்த இலங்கையிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்கள் ஒரு சாதனையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இலங்கையானது ஒரு சாதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த இலங்கை சாதனையிலே எங்களுடைய வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிள்ளைகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பிள்ளைகளும் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்தும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யுத்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு சிறுவன் பாலிநகர் மகாவத்தியத்திலே கல்வி கற்கின்ற துணுக்காய் பிரதேசத்துக்கு உட்பட்ட ஆனந்த பிரசாத் ரஹிநாத் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த போட்டியிலே உலகங்களும் இப்பொழுது இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 2510 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 5,54,500 வினாக்களுக்கு மிகச் சரியாக பதிலை 8 நிமிடத்திலே, மிக குறுகிய நேரத்திலே அத்தனை கேள்விகளுக்கும் 8 நிமிடத்திலே பதிலை வழங்கி உலக சாதனையை புரிந்திருக்கின்றார்கள். இந்த சாதனை அண்டை நாடு சரி, ஐரோப்பிய நாடு சரி புரிந்திருந்தால் நாங்கள் அனைவரும் எமது முகநூல் பக்கத்திலே பகிர்ந்து பெருமைப்பட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் எங்களுடைய நாடு என்றபடியால் சற்று அமைதியாக இருக்கின்றோம். இந்த சாதனையானது 23ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் பெரிதாக எவருமே பேசிக்கொள்ளவில்லை. அதுதான் மனவருத்தக்குரியது. எனவே நாங்கள் இதை வெளிக்கொணர முயல்கின்றோம். எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திலிருந்து, முல்லைத்தீவிலிருந்து ஒருவன் கலந்து கொண்டிருக்கின்றான். அவனை பாராட்டுவதன் மூலமாக இருவரும் சமுதாயமும், இருவரும் எங்களுடைய பிள்ளைகளும் இதிலே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் அவரை நேரடியாக கண்டு நேர்காணலை மேற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு அதை பகிர விரும்புகின்றோம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரைட், உங்களை பற்றி சிறிய ஒரு அறிமுகம் சொல்லுங்க. உங்களை பற்றி. எனது பேர் வந்து ஆனந்த பிரசாத் ரஹிநாத். என் அப்பாவோட பேர் வந்து ஆனந்த பிரசாத். எங்களோட அம்மாவோட பேர் வந்து பெரிதா. எங்களோட அப்பா ஒரு வர்த்தகர், எங்களோட அம்மா ஒரு முன்பள்ளி ஆசிரியர். நான் வந்து இருக்கிறது வந்து மெல்லாவில. எந்த பாடசாலையில் படிக்கிறீங்க? பாலிநகர் மகாவித்யாலயம். எத்தனையாம் தரத்தில் படிக்கிறீங்க? இப்போ 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. ரைட். இந்த திறமை, இந்த யூசிமஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனக்கடத போட்டியிலே நீங்கள் பங்கு பெற்றுவதற்கு முதலில் நீங்கள் அந்த படிப்பிலே ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? இது உங்களை தூண்டியது? ஒரு பேனர் ஒன்று பார்த்தேன், ஜூசி மேட்சில் பேனரை பார்த்தோன்னே அதில் பிரைன் ஆக்டிவ் நிறைய இதான் இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்துச்சு. அது மெமரியும் இம்ப்ரூவ் ஆகும், மற்றது ஃபோட்டோகிராஃபி மெமரி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி எனக்கு அதில் சேர்ந்து நானும் படித்து என் பிரெயினை இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சி சேர்ந்து நான் இப்போ அது எனக்கு பெரிய அளவு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. எங்கே பார்த்தீங்க அந்த பேனர்? எங்களோட தம்பியோட பிரைமரி ஸ்கூலில் சார் வந்து கொடுத்தவர், எங்களோட ரஜீவன் சார். அது இப்படி வகுப்பு நடக்க போகுது இணைய சொல்லியா? சூப்பர் சூப்பரா. சரி, அலரி மாளிகையில் நடைபெற்ற இந்த போட்டி ஒரு உலக சாதனையை எட்டி இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் மூல காரணமாக இருந்திருக்கிறீர்கள். எங்களுடைய மாகாணத்திலிருந்து எங்களை பிரதிநிதிப்படுத்தி நீங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த சிறப்பை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும். அந்த வகையில் தான் நான் உங்களோடு பேசுவதற்காக, உங்களோடு சிறிய நேர்காணலை மேற்கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு ஜனவரி மாதமே சார் சொல்லிட்டு இப்படி எக்ஸாம் நடக்க போது 8ஆம் வருஷம் முன்னாடி அலரி மாளிகையில் எனக்கு அது கேட்டோடனே ஓகே, அலரி மாளிகையில் இந்த கிராண்ட் சீம் அடிக்கணும், சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதியணும்.
எனக்கு அப்படியே இதாகிட்டு. அதோட சேராக்கள் வந்து ஒரு சனிக்கிழமையிலையும் ப்ரைஸ் டேன்னு சொல்லி அந்த ஒரு காம்படிஷன் வைப்பினோம். அதில் ஜெயிக்கிறார்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பினோம். அந்த கிஃப்ட்டில் நான் அதை பெறணும், அதுக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். வீட்டை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 பேப்பர் வச்சு செஞ்சுருப்பேன். மற்றது லிசனிங் ஆப் மூலம் டெஸ்ட் லிசனிங் மற்றும் ஜூசி மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் லிசனிங் மூலம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணால அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸையும் பெற்றுனான். அந்த கிஃப்ட் தான் எனக்கு இப்போதைக்கு இந்த பெரிய கிராண்ட் ஸ்விம்மிங் கிடைக்கிறதுக்கான மூலாதாரமாக அமைஞ்சிருக்கு. அந்த வாரம் உங்களுக்கு தந்த அந்த பரிசு உங்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம், பெரிய ஒரு விஷயம். அந்த ஆசிரியர் கொடுத்த சிறிய பரிசு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது. யூசி மேத்ஸ் எல்லாருக்குமே தெரியாது. அது நீங்கள் எப்படி அந்த கணக்கு செய்கிறீங்க? அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த ஆங்கிலத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக வேகமாக கேட்கும்பொழுது நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. அதை எப்படி செய்கிறீங்க? சும்மா ஒரு சாம்பிள் செய்து காட்டுங்க. அந்த கையை வச்சு அப்படி எல்லாம் செய்வாங்க, என்ன செய்கிறீங்க அப்படி? அது வந்து ஒரு ஃபிங்கர். இப்போ கூட்டுறதுக்கு வந்து தம் ஃபிங்கர், கழிச்சதுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர், அந்த மேலே இருக்க ஒரு பீட்ஸ் இருக்கும், அந்த பீட்ஸுக்கு வேல்யூ வந்து 5 அதை கூட்டுறதுக்கும் கடிக்கிறதுக்கும் மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த எண் சட்டத்தில் ஒரு நம்பர் இருக்குது. 1 தட்டினா 1, இப்போ 2 தட்டினா 2, அப்படி ஒரு நம்பர் இருக்கேக்குள்ள இதில் எப்படி 1 தட்டினா 1, இது 2, மேலே இருக்க 5 தட்டினா 5, இப்படி ஃபார்முலா இருக்கேக்குள்ள இப்போ ஸ்மால் ஃப்ரெண்ட், பிக் ஃப்ரெண்ட் அண்ட் மிக்ஸ் ஃப்ரெண்டு ஃபார்ம் வந்து ஃபார்முலா. இப்படி இருக்கு. இதில் இந்த 1 தட்டினா இதுக்கு 1 ஃபார்முலா, அந்த இதில் வேல்யூ வந்து 1, இதுக்கு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இப்படி அவனுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, டிஜிட்டல் வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை வச்சு கொண்டு தான் நாங்கள் கூட்டுறது ஸ்மால் ஃப்ரெண்ட், பிக் ஃப்ரெண்ட், மிக்ஸ் ஃப்ரெண்ட். இந்த ஃபார்முலா வச்சுக்கொண்டு கூட்டுறது. இப்போ 1ஓட 4 கூட்ட சொன்னால் இப்போ ஸ்மால் ஃப்ரெண்டில் இதுக்கு ஃபார்முலா 5 கூப்பிட்டு 1 கழிக்கணும். அந்த ஃபார்முலா வச்சுக்கொண்டு இப்போ 1ஓட 4 கூட சொன்னா மேலே 5 கூப்பிட்டு 1 கழிக்கிறது. இப்படி ஸ்மால் ஃப்ரெண்ட், பிக் ஃப்ரெண்ட், மிக்ஸ் ஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது. கொண்டுமே போய் சூப்பரா ரைட். இந்த போட்டியில் நீங்கள் அதை கடைசியில் நாங்கள் அந்த காணொலியில் பார்த்து நாங்கள் லைவாக பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்த்து நாங்கள் கடைசியாக அந்த 2 பேரும் ஒரு ஐடியா செய்து முடிச்சிருந்தீங்க. இந்த 2 பேரும் ஒரு ஐடியா செய்து முடிச்சா அது நீங்கள் அந்த டைம் எப்படி உங்களுக்கு மனதில் இருந்துச்சு? 2 பேரும் ஒரு ஐடியா வந்துடுமே ஃபர்ஸ்ட் ஹவரில் அப்படி இருந்து எனக்கு இப்போ சில வயதில் நானும் இப்போ அவுட் ஆயிடுவேனோ அது பதட்டம். அந்த பிள்ளைம் சரியா சொல்லுது, நானும் சரியா சொல்கிறேன், அவை வர சொல்கிறேன் நான் ஒரே கிராண்ட் சாம்பியன் எடுக்க போகிறோம்னு. எனக்கு அந்த டைம் டென்ஷன் ஆகும் கூடிட்டு இப்போ ஒரு வரைக்கும் தான் கொடுக்க போறேன். சில அவுட் ஆயினேன், அவுட் ஆகிடுவேன் அந்த அந்த மனப்பயத்தில் அப்படியே செய்து விட்டே போயிட்டீங்க. நான் எழுதி போட்டிருக்கேன், அந்த பிள்ளையும் எழுதி காட்டுது. எனக்கு அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு எப்போ முடியும்ண்டு. சார் நீங்கள் போய்களை இங்கேருந்து போட்டிக்கு போய்களை நினச்சிங்களா அந்த கடைசி வரைக்கும் எவ்வளோத்துக்கு வருவோம்னு சொல்லி? எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது இந்த மாதிரி கிராண்ட் சாம்பியன் அடிக்கணும்ண்டு. கிராண்ட் சாம்பியன் அடிக்கிற நோக்கத்தோட போயிருக்கிறீங்க, குறிக்கோளோட. சூப்பராக இந்த இதுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த உறுதுணையாக நின்றது யார்? உங்களோட அந்த போட்டிக்கு செல்ல மட்டும் இங்கேருந்து படித்து அந்த போட்டிக்கு சென்று அந்த நீங்கள் சாம்பியனை பெருமட்டும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க யார்? எங்களோட கிளிநொச்சி பரந்தன் வடகஜி ஃப்ரான்சிஸ் சார், விஆர் ராஜீவன் சார், மற்றது என் படிப்பிச்ச டீச்சர் ஜெயமதி டீச்சர், மற்றது என் பேரண்ட்ஸ் அண்ட் என் சகோதரர்கள். எத்தனை சகோதரங்கள் இருக்கிறாங்க? எனக்கு 3 தம்பி மேரும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்களா? இறுதி வரைக்கும் உங்களோட அந்த போட்டிக்கு சென்று இங்கே வாரது வரைக்கும், இந்த வெற்றியை நீங்கள் பெறுற வரைக்கும் உங்களோட அதிகமாக உங்களோட நேரத்தை செலவழிச்சவங்க யார்? வீட்டு அப்பாவா அம்மாவா? அம்மா. கரெக்டாக அம்மாவுக்கு தான் நாங்கள் பாராட்டு சொல்லணும். என்ன அம்மாவோட பேசுவோம்மா கொஞ்ச நேரம்? கூப்பிடுங்க அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நான் வந்து ஒரு முன்பள்ளி ஆசிரியர். எனக்கு 5 பிள்ளைகள். இவர் ரைநாத் வந்து 2வது, மூத்தது மகள். இவருக்கு கீழே 3 தம்பிமார் இருக்கணும்.
நீங்கள் ஒரு முன்பள்ளி ஆசிரியர் இருந்து கொண்டும் இவரோட கூடுதலாக நேரத்தை செலவழிச்சிருக்கிறீங்க. அவரே சொல்லியிருக்கிறார், அப்பா கூட சொல்லியிருக்கிறாங்க. இவர் இங்கே வகுப்புக்கு போகும்போதும் சரி, நீங்கள் போட்டிக்கு போகும்போதும் சரி, இவர் அந்த சாம்பியன் பட்டத்தை பெறுவாருன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? அவருடைய போகும்போது எப்படி உங்களுக்கு மனநிலை இருந்துச்சு? போகும்போது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அண்டு தேர் திருவிழா கோயில் பக்கத்துலேயே 10 நாள் திருவிழா. அந்த இவர்கிட்ட எக்ஸாம் மட்டும் 10 நாள் திருவிழா. அப்போ நாங்கள் இது வந்து நான் தேர் திருவிழா வந்து எங்களோட பூசை, நாங்கள் செய்கிறது போட்டி நடைபெற உங்களோட பூசை. நாங்கள் கொழும்பு வழிக்கிடையே எங்களோட பூசை. அப்போ நாங்களாம் அந்த தெப்பை போட்டு தேர் செய்யணும். அப்போ எங்க எனக்கு அதில் ஒரு டென்ஷன் இருந்தது. அந்த பூசையை நாங்கள் வடிவாக செய்து கொடுத்துட்டு போகணும். அப்போ இவரை கோயிலுக்கு கேட்டால் திருவிழாவுக்கு வருவார். ஆனால் 1 மணிக்கு அவரை கொண்டு போய் அவர் டியூஷன் கிளாஸுக்கு கொண்டு விடணும். விட்டு அந்த அந்த அதில் அந்த டென்ஷன் இல்லை. ஆனால் அதை படிக்க எடுக்க சொல்லுவார். அம்மா நான் ஏதாவது ஒரு கப்பு உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வருவேன். அப்போ நான் கேட்பேன், தம்பி ஜூசியம் வந்து இவ்வளோ நிறைய வேறு பள்ளிக்கூடத்தில் நிறைய போட்டிகளுக்கு அடிக்கடி போவேன். அப்போ அந்த போட்டிகளோட இது முட்டுப்பட்ட என்ன தம்பி செய்வீங்களா? அம்மா நீங்கள் ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்க, நான் ஏதாவது ஒரு கப்பு உங்களுக்கு எடுத்து தருவேன். பட் இவரோட தம்பியும் போனவர், தம்பியும் செய்தவர். தம்பி எத்தனாம் ஆண்டு? அவர் 4ஆம் ஆண்டு. அவரும் செய்தவர். கொழும்பு வந்தவர். அவர் வந்து மெரிட் பாஸ் எடுத்தவர். அப்போ அவர் வந்து கட் பண்ணி இல்லை. அவர் 4ஆம் ஆண்டு தானே கொஞ்சம் ஸ்கூலெல்லாம் கட் பண்ணி இல்லை. கொஞ்சம் டியூஷன் அவருக்கு வேறு டியூஷன் எல்லாம் அவர் போக வேண்டியிருந்தது. ஸ்கூல் கிளாஸ் 3:30 தான் அவருக்கு ஸ்கூல் விடும். அப்போ அதனால் அவர் கொஞ்சம் கிளாஸில் அடிக்கடி கட் பண்ணுவார். இவர் வந்து இவர் படித்த சார் வந்து இவருக்கு வந்து 5 மணி கிளாஸ்ண்டா 3 மணிக்கு இவரை கூப்பிடுவார். மற்ற பாடங்கள் பள்ளிக்கூட பாடசாலை வகுப்புகள் இவருக்கு 2 மணிக்கு முடிஞ்சிடும். வந்து இவர் வந்து சிக்னலிருந்து அதிக டியூஷன் போகிறே இல்லை. இவர் வந்து இப்போ கொலசிப் காலத்திலேயே இவர் நானும் என்னுடைய அக்கான மகனும் தான். அதை விட ஏதாவது டவுட் வந்தால் மட்டும் டீச்சராக கூட தொடர்பு கொள்வோம். மற்றபடி சொல்லிக்கிட்டு வீட்டிலேயே டீச்சர்ஸ் நீங்கள் அப்பாவும் அம்மா அப்பாவுமே சொல்லிக் கொடுக்க படிப்பேன். அதனால எங்களுக்கு இந்த ஜூசிஎம்எஸ் கிளாஸில் இப்போ அக்காண்ட மகன்கிட்ட தான் டியூஷனுக்கு போகிறவர். அப்போ அதனால எங்களுக்கு அவர் விட்டு கொடுப்பார் இதுக்கு போகிறதுக்கு. வெளியில் வேறு கிளாஸ்ன்னு சொன்னாலும் அவர் டைம் வேறு கிளாஸ் வந்து இது வந்து கிழமையில 2 நாள் தான் நடக்கும். சனிக்கிழமை 12 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் நடந்தது அறநெறிக்கா விட்டு வெள்ளிக்கிழமையும். அப்போ 2 கிளாஸ் ஜூசிஎம்எஸ் வந்து 2 கிளாஸ் நடக்கும். 1 சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய ஆக்களுக்கும். இவர் வந்து 2 கிளாஸுக்கும் போவார் சாரோட. அவ்வளவு ஆர்வமா 2 கிளாஸுக்கும் என்ன கேட்டுக்கொண்டு விட சொல்லி கேட்பார். 2 கிளாஸ் டைம் முடியதான் நாங்கள் ஏற்றணும். பயங்கர வரியாக தான் இருந்துக்கிறேன். அந்த கப்பு ஏதாவது ஒரு கப்பை இது எதுண்டாலும் சரி நான் நம்ம ஒரு கப்போட வருவேன் போவேக்கையும். ஆனால் இதில் நான் அதிசயப்பட்டது என்னன்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த கப்பு அவருக்கு தெரியும் தான் கிராண்ட் செவின் ஆயிட்டேன்னு. அப்போ அதில் நிறைய பல்லாயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து இல்லாண்ட இந்த குடும்பம் பெரிய ஒரு இதாக தான் வந்து இருந்தது. அப்போ எங்களுக்கு நிற்கவே எங்களுக்கு இடம் இல்லை. அப்போ நான் ஒரு மரத்தைக்குள்ள இருந்துட்டு என்ன சின்ன மகன் அந்த காவடி ஆடினவர். அப்போ அதை லைஃப்பை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இருந்துட்டு அப்போ மற்ற என்னோட கூட வந்த அவள் வந்து சொன்னால் பிள்ளைகளை அந்த வெளியால் வெளிக்கிட்டு அந்த அவுட்டாக பிள்ளைகளை வெளியால் அனுப்பி கொண்டு வந்தது. அப்போ பிள்ளைகளை அழுது கொண்டு வந்துச்சுன்னா அப்போ அவள் பார்த்துட்டு அப்போ அவள் சிங்களம் தெரியும். அவள் போய் கேட்டுட்டு வந்து சொன்னால் பிள்ளைகளை அவுட்டாக அனுப்பி கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலையாண்டு. நான் நீவே அழமாட்டினம் அப்படி ஏதாவது இதுன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பினோம். அழமாட்டினம் ஏதாவது கழுத்தில் ஏதாவது செம்பியனோட மட்டும் வரி நம்ம பார்த்து சொல்லுங்க. அவள் சொல்லிட்டு இருக்க கொஞ்சத்தில் சொன்னால் இல்லை இதுக்கு நீங்கள் உள்ளே வாங்க போவோம். காணையில் இவையே காணையில். அப்போ உள்ளே போக இவர் அப்படி அம்மாண்ட போய் கையை காட்டினேன். அப்போ கையை காட்ட எனக்கு எந்த மைண்டில் இவ சொன்னது என்ன ஃபெயில் ஆக வெளியால் அனுப்பினேன் தானே. அப்போ இவர் ஒரு சேரோட வந்துருக்கிறார். இவர்கிட்ட கிள்ளச்சி சேரோட வந்துருக்கிறார். அப்போ கையை காட்ட அப்போ நான் ஓகே இவர் ஆள் ஃபெயில் ஆகி வெளியால் வந்துட்டாருண்டு. இந்த மைண்டில் அதான் இந்த வேணப்போ நான் தம்பி நீங்கள் என்ன ஃபெயில் ஆடுருக்கேன் இல்லையம்மா நான் பாஸ் உண்டு. ஆனால் அந்த கிராண்ட் செம்பியன் அது நோம்பில் சிம்பிளாகவே நிற்கிறார். அந்த கிராண்ட் செம்பியன் தான் ஃபர்ஸ்ட் அந்த மைண்டில் சிம்பிளாகவே அம்மா நான் பாஸ் உண்டு. அப்போ எல்லா பேரண்ட்ஸும் நின்று எல்லாருமே இவரை பாக்கினான். ஆனால் எனக்கு மைண்டில் இது சிம்பிளாக தானே சொல்கிறார் அம்மா நான் பாஸ் உண்டு. அந்த ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இல்லை, சிம்பிளாகவே அம்மா நான் பாஸ் உண்டு. அப்போ நாங்கள் அப்போ தம்பி ஃபுல்லாக செய்துட்டீங்களாண்டு. அப்போ அதுக்கு பிறகு தான் சார் சொன்னார் இல்லை இவர் கிராண்ட் சாம்பியன் உண்டு.
அப்போ அது மட்டும் அந்த கூட வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே திருப்பி கேட்டுச்சுன்னா இந்த தங்களுக்கு அம்மாவையும் பிள்ளையும் பார்க்க ஒன்றுமே விளங்க இல்லையே பிள்ளை கிராண்ட் சாம்பியன் அடிச்சுட்டு பிள்ளை நோம்பலாக நிற்கிது அம்மா அதை பற்றி அம்மாவுக்கும் அந்த கிராண்ட் சாம்பியன் அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் வேற இல்லை. அதான் இதை நோம்பலாக தானே ரெண்டு பேருமே நோம்பலாகவே சிம்பிளாகவே விளையாட வந்து அம்மா நான் பாஸ். இப்போ பாஸ்ன்றது ஏற்கனவே சார் சொல்லியிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டினாலே பாஸ் தானு. இது இல்லாத அவ்வளவு மாணவர்களுக்குள்ளேயும் இந்த இலங்கையில் முழுசாக நடத்திய ஒரு போட்டி தானே, அதுலேயே ஒரு சாம்பியனாக வந்திருக்கிறேன்ற எவ்வளோ பெரிய விஷயம். பெரிதாக எங்களுடைய மாவட்டத்தில் இதை பற்றி பேசப்படவில்லை. அதுதான் இப்போ போட்டி நடந்து முடிந்து 23ஆம் தேதி நடந்து இன்றைக்கு 27ஆம் தேதி இது வரைக்கும் எதுவுமே பேசப்படவில்லை என்றது ஒரு சின்ன என்னென்ன சங்கடம் மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா உடனேயே நாங்கள் குடும்பத்தில் வந்த உடனேயே எங்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து ஃபோன் கால்கள் வந்தது. எம்பிபி அப்படி வந்து கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து எங்களுக்கு தெரியாதவர்கள் நிறைய பேர் ஃபோன் அடிச்சு இவர் ஆரம்பத்தில் இவர் அறிமுகப்படுத்தினது கிளிநொச்சி மாவட்ட மாணவன் சாதனை என்று. The first grand champion Kilinochi Ananda Prasad Raghunath. Congratulations. கிளிநொச்சி மாவட்ட பதவியில் தான் இவர் வந்து கிளிநொச்சி மாவட்ட சென்டரில் ஊடாதான் எக்ஸாம் எழுதினது. இப்போ போக்குவரத்து பிரச்சனைக்காக சீராக்கள் வந்து மெல்லாவில படிப்பிச்சது. இப்போ இவர் வந்து ஆரம்பத்தில் இவர் வந்து அலரி மாளிகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட மாணவன் சாதனை புரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லித்தான் கொழும்புல இருந்து நியூஸ் வெளியால் வந்தது. கொழும்பு நியூஸ் வந்து அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்போ கிளிநொச்சி மாவட்டத்துல இருந்து ஃபோன் கால்கள் வந்தது. அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா நாங்கள் மெல்லாவி முல்லைத்தீவு மாவட்டம் வந்தோம். அப்புறம் 2 பேரும் அந்த கால் இல்லை. திருப்பி உங்களை சந்திக்கிறதுக்குமே முயற்சி செய்யலை. மிக வருத்தத்துக்குரியது. உங்களோட பாடசாலையில் இதுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குது? இதை பற்றி என்ன ஏதாவது பேசினாங்களா? பாடசாலையில் இது தொடர்பு இதுவரை மௌனமாகவே இருக்கணும். இதுவரை எந்த தொடர்பும் இல்லை. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இதை பற்றி கட்டாயம் வந்து பாடசாலையில் நாங்களும் அந்த சமூக விஞ்ஞான போட்டியில் இவர் வந்து மாகாண மட்டத்துக்கு தெரிவான ஒரு பிள்ளை. இவர் வந்து சமூக விஞ்ஞான போட்டி வந்து கொஞ்சம் ஆர்வம் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணினது. ரெண்டும் ஒரே நாள் வருமானு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்க இல்லை. அப்போ நான் போய் பள்ளிக்கூடத்தில் கேட்க பிரின்சிபல் என்னட்ட ஒரு கடிதத்தை எழுதி வேண்டி இப்போ அதுக்கு வேற மாட்டேன்னா கடிதமொழி தர சொல்லி வேண்டிட்டு தான் இதுக்கு அனுப்பினது. இப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னால் 2லேயும் எதுவும் சாய்ஸ் பண்ணணும் வேண்டாம். அவர் வந்து இதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணினவர். இது வந்து அவர் ஒரு எக்ஸாம் எழுதே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு வெளியால் ஒரு எக்ஸாம் என்றாலும் அவர் இது வந்து தான் ஒரு அவற்ற முகத்திலே அந்த கனவு இருந்தது. அந்த கனவு இருந்தது முழுமையாக அதில் ஈடுபடுத்தி அவற்ற பேச்சை கேட்கும்போது இல்லை அவற்ற முகத்தில் ஒரு கனவு இருந்தது. அதை விட அவன் அக்கா வந்து மைண்டில் ஏற்றுவான், தம்பி அந்த அலரி மாளிகைக்கு போகிறான், அந்த அலரி மாளிகையில் கப் அடிக்கிறான், அந்த பிகில் கப்பு கவனம்ன்ற மாதிரி அவள் சொல்லுவாள், தம்பி அலரி மாளிகை போய் கப் எடுக்கிறேன். அப்போ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணது. அப்போ அவை சௌரங்கள் எல்லாருமே அதுக்கு இவருக்கு ஊக்குவிச்சு கொண்டே இருந்தது. அப்போ ஒரு அம்மாவா 2 எக்ஸாம்லேயும் தேர்வு செய்யணுமெண்டா அவற்ற ஆசை இதுதான். அப்போ நான் அதால் பிரின்சிபலோட கதைச்சு அவருக்கு கடிதம் எழுதி கொடுத்து 3 நாள் லீவும் போட்டுட்டு வந்த நாங்கள். அதுக்கு பிறகு இதுவரை இந்த பள்ளிக்கூடத்தால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவையும் இந்த மௌனமும் நாங்களும் எதுவுமே கேட்கவும் இல்லை. அவையும் மௌனமாகவே இருக்கணும். நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது காலம் இதுக்கு பதில் சொல்லும். பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். நீங்கள் பாடசாலையோ அல்லது வேறு யாருமே உங்களை பாராட்டவில்லை அப்படின்ற எதுவுமே வருத்தப்படாதீங்க. பாடசாலையில் அவை வந்து பிள்ளைய இந்த பாடசாலை சமூகம் வந்து பிள்ளைய பாராட்டலையோ தவிர தனிப்பட்ட ரீதியாக டீச்சர்கள் உடனே தங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருந்து பிள்ளையோட ஃபோன் பண்ணி உடனே விஷ் பண்ணினது தனிப்பட்ட ரீதியாக பிள்ளைக்கு உரிய இது செய்கிறது ஆசிரியர் மேம். அவர்கிட்ட கிளாஸ் டீச்சர் உடனே விஷ் பண்ணியிருக்கிறா. அதை விட இவரை சுற்றி சூழல் இருக்கிற மெல்லாவில் இருக்கிற கல்வியாளர்கள் நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. யார்கிட்ட இருந்து கோல் வருமென்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. அப்படி அவருக்கு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. இப்போ பள்ளிக்கூடம் இது பால்னர் மகாவித்திலே எங்கட மாணவன் சொல்லி ஒரு ஃப்ரீயர் இல்லை அதை செய்யலையோ தவிர பள்ளி உத்தியோகபூர்வமாக எங்கட மாணவன் சாதனை படிச்சிருக்கிறாரு பள்ளிக்கூடம் செய்யலையோ தவிர
தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு அவரோட அக்கறையுள்ள ஆசிரியர்மார், அவரில் ஒரு தனிப்பட்ட கவனம் இருக்கிற ஆசிரியர்மார், சுற்றுச்சூழலில் இருக்கிற அவையில் மிஸ் பண்ணியிருக்கிறேன். அதை விட இப்போ நேற்றும் ஒரு பிரின்சிபல் ஒரு ஆள் வந்து இவரை பார்த்து தனக்கு அந்த வீடியோ திருப்பி பார்த்து எங்கட ஊர் எங்கட மாணவன் அது அவர் சொல்லவே எங்களுக்கு அந்த அப்போ அந்த கொழும்புல கிடைச்ச சந்தோஷத்தை விட எங்களுக்கு இங்க வந்துதான் நம்ம சந்தோஷம். கொழும்புல வந்து அவார்டு கிடைச்சிட்டு இது கிடைச்சிட்டு அவரும் அவளை ஆப்பரிக்க இல்லை. அந்த ஓகே தன்னுடைய அவார்டு கிடைச்சிட்டு அந்த அவார்டை மட்டும்தான் வேனில் வரைக்கும் பக்குவமாக கொண்டு வந்தேன். அதுல சந்தோஷம் வந்து எனக்கு பூரணமா எனக்கு கிடைச்சது மல்லாய்க்கு வந்துதான். அங்க வந்து இவர் வந்து வெளி மாவட்ட இது. ஆனா அதுல இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு சிங்களவங்கள் எதுவுமே தெரியாது. அப்ப நான் யோசிச்சேன்னா என்னெல்லாம் உள்ள கூப்பிடு யோசிச்சேன்னா, ஆனா முழுக்கவே தமிழ் தான். இந்த முகாமையாளர் கூட தமிழ்ல விஷ் பண்ணி இப்ப இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமெரிக்கா இந்திய தூரத்தில் இருந்து ஒரு இவருக்கு இந்த பாராட்டு நிகழ்வு வந்து மௌனியா மாநகர சபையில் ஒருங்கு வச்சிருக்கிறேன். அவையே சுத்த தமிழ் தான். அதை அவையோட கதைக்கவே எனக்கு நான் சந்தோஷப்பட்டது என்னன்னா, இவர் வந்து இந்த கப் எடுத்ததை விட இவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த சமுதாயம் வந்து அவர் வந்து ஒரு படி மேல போயிருக்கிறார். இப்ப ஆனந்த பிரசாத்தின் மகன்ன்றதை விட ரைநாத்தின் அம்மா இவன், ரைநாத்தின் அப்பா இவன் என்ற அளவுக்கு நாங்க மாறி இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை மாத்தி உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கு இந்த மாவட்டத்திற்கு எங்களுடைய மாகாணத்துக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். நிச்சயமா பாராட்டப்பட பெரிய அளவில் இந்திய துணை தூதரகத்தால இந்த பாராட்டு நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது நாங்களும் கட்டாயம் அங்க வருவதற்கான முயற்சி. அழைப்புதல்லையும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று போட்டிருந்தது. சுற்றுச்சூழலில் இருக்கிற அவருக்கு கூட்டிட்டு வரலாம். அந்த அவை வந்து கூட எங்களை ஃபோன் பண்ணி கதை கேட்க, அப்பா அங்கே நாங்கள் கொழும்பு போவேக்க அப்பா கூட்டிட்டு போயெல்லாம் போயிட்டு மற்ற இன்னும் சின்னாக்கள் இருக்கணும் தானே. அதே மாதிரி கோயில் பூசை இருக்குது, அதால் அப்பா இல்லை நானும் இவரும் அவர தம்பியும் தான் போனது. ஆனால் அவார்டு கிடைக்க கொண்டு அப்பாவை கூப்பிட்டுச்சினோம். அப்பா வரையிலையோட அந்த திருப்பி இவைக்கு இன்வைட் பண்ணியிருக்கே இதில் அப்பா அவர சௌரங்கள் அவரை சுற்றுச்சூழல் அதை பிரிச்சுட்டு இல்லை கூட்டிக் கொண்டு வரலாம். மற்றது அவர் வந்து அந்த கதைக்கே எனக்கு அந்த அவர் பெரியாக்களோட இப்போ எங்களோட ஒரு கற்பனை ஒன்று இருக்குமில்ல, பெரியாக்களோட நாங்கள் மூவ் பண்ண ஒரு சங்கடமா இருக்கு. அதுல இருந்த அத்தனை பேருமே ஒரு சிம்பிளானாக்கள். ஒரு டேல வந்து இவருக்கு தண்ணி தாம ஏற்பட்டிருக்கு. என்னன்னா நான் வந்து இவர் வந்து 9:45 அனுப்பினாங்க. பேரண்ட்ஸ் எதுவுமே உள்ள போய் இல்லாது பிள்ளை கிட்டத்தட்ட 2 மணி மட்டும் உள்ளுக்குள்ளதான். அப்போ இடையில தண்ணிக்கு இவர் அந்தரப்பட்டிருக்காரு. இவர முகத்தை பார்த்தே அங்க இருக்கிறார்கள் உடனே தண்ணி கொண்டே கொடுத்துருக்கணும். நாங்கள் வெளியால எங்களுக்கு நான் நிறைய விஷயம் பயந்துதான் போனேன். ஐயோ எங்களுக்கு தெரியாத இடம், உள்ளுக்குள்ள இவ்வளோ பேருக்குள்ள பிள்ளை என்ன செய்யுமோ. ஆனா எனக்கு இவன் இல்லை தன்னம்பிக்கை இருக்கு. இவர் தன்னுடைய காரியம் தம்பியை வடிவ பாப்பார் கொள்ளுவார்ன்ற இது இருந்தது. ஆனா அவையா தேடி போய் தண்ணியெல்லாம் கொடுத்து பிள்ளைய தட்டி கொடுத்து நான் அவைய இப்போ கூப்பிட்டு உள்ள போகவும் இவன் எல்லாமே தோளுக்கு மேல கை போட்டு அந்த ஒரு வித்தியாசமாக அந்த ஒரு ஃபீலிங் ஒரு வித்தியாசமா இருந்தது. நீங்கள் இல்லாத இடத்துல அவங்க நின்று செய்யற மாதிரி. இப்ப இவர் இன்னொரு போட்டிக்கு போவேன்னு சொன்னா அந்த சொட்டும் யோசிக்க மாட்டோம். வந்து தெரியாத கலரி மாளிகைக்கு எக்ஸாமுக்கு போக ஆசைப்படுறானே, இவர் தான் ஆசைப்பட்டதுதான் இந்த போட்டி வந்து. இப்போ நாங்களா இந்த போட்டிக்கு போகணும் மட்டும் சொட்டு யோசிக்கல. இதில் ஒரு அண்டி ஒரு தாரணி அக்கான்னு சொல்லி அவள் தான் இந்த போட்டியை மெல்லாவைக்கு கொண்டு வரணும் மட்டும் கஷ்டப்பட்டவா. அப்போ கஷ்டப்படைக்க எங்களை ஃபோன் பண்ணி கேட்டவா, உங்களோட பிள்ளையில 3 பேரும் விடுவீங்களான்னு. அப்போ எனக்கு இவரை சேர்க்கிற ஐடியா இல்லை. அவன் கேட்குறாவே சரி சின்னாக்கள் 2 பேரும் சேர்த்து விடுவோம் மாட்டேன். இவன் அந்த யூடியூப்ல எல்லாம் அடிச்சு பார்த்துட்டு இல்லையம்மா இது நானும் செய்ய போறேன் என்னையும் சேர்த்து விடுங்கன்னு. அதுக்கு பிறகு அந்த இவற்ற ஆர்வத்துக்கு கொண்டே விட்டதோ தவிர இந்த இவ்வளோ தூரம் இதுக்குள்ள இவன் வளர்ந்துருவாருன்றது மைண்ட்ல நினைச்சு பார்க்கல. உச்சத்தை எட்டி இருக்கிறார். ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றி. நாங்கள் இந்த பிள்ளையை நாங்கள் கட்டாயம் உலக அறிமுகப்படுத்துவோம். உலகம் பார்த்து கொண்டு இருக்குது, இந்த முழு காணொலியையும் பார்த்து கொண்டு தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சாதனை. நன்றி உங்களுடைய நீங்கள் அவரோடு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் கூடி அவரை
முல்லைத்தீவு மாவட்டத்திலே முதலினை பெறுவதற்கு மிக பாடுபட்ட நீங்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார். தந்தையும் மகனும் கூட சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒரு விரும்பு பெண்ணாக இருந்து பிள்ளைகளோடு இந்த உங்களுடைய நேரங்களை செலவழித்து இவரை ஒரு உலக சாதனையாளராக மாற்றியிருக்கிறீர்கள். உங்களுக்கு முதலில் எங்களுடைய வாழ்த்துக்கள். 45 33 24 -22 333 232 486 184 1235 இதுன 1235 சரியா? நாங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோம். என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமா? வெளியே பார்ப்போம். பியிலிருந்து கேள்வி கேட்க போகிறோமா? -351 -351 828 745 560 2655 என்ன விட 2655 2655 சரியான விடைய. இன்னும் மட்டும் கேட்போம். -239 508 -324 852 610 1885 கட்டிக்கார் கையில் செய்யலாம். எப்படி சொல்லுவாங்க? சரி 513 297 844 406 679 என்ன விட 2839 சரி.